Hi students, இந்த ax square plus bx plus c is equal to 0ங்கிறது வந்து ஒரு இருபடி சமன்பாடுன்னு தெரியும். இங்கிலீஷ் மீடியத்தில் நமக்கு இது குவாட்ராடிக் ஈக்குவேஷன் தெரியும். அப்போ இருபடி சமன்பாடுனா அதுக்கு எத்தனை மூலங்கள் இருக்குன்னு தெரியும், நமக்கு 2 மூலங்கள் இருக்குன்னு தெரியும். அப்போ குவாட்ராடிக் ஈக்குவேஷன்ஸ்னால் அதுக்கு எவ்வளோ ரூட்ஸ் இருக்குன்னு கேட்டிங்கன்னா 2 ரூட்ஸ் இருக்குன்னு சொல்லி தெரியும். சரி, அந்த 2 மூலங்களை அந்த 2 ரூட்ஸை நம்ம ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லி வச்சுட்டோம்னு வச்சுங்களேன். இந்த மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறோம், அதாவது சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறோம். இந்த சம்மேஷன் 1 அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, சிக்மா 1 அப்படின்னு என்ன மீனிங்னா, இந்த இடத்துல இந்த 1ங்கிறது வந்து சிங்கிள் ரூட்டாக எடுத்துக்கணும்னு அர்த்தம். அப்போ இதில் முதல் ரூட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆல்ஃபா, ரெண்டாவது ரூட் என்னென்னா பீட்டா. ஸோ ஃபஸ்ட்டு ஆல்ஃபா போட்டுக்கிறோம், இந்த சம்மேஷன் சிம்பிளுக்கு ப்ளஸ் போட்டுக்கிறோம், அப்புறம் அடுத்த ரூட்டு பீட்டாவை எடுத்துக்கிறோம். இதுதான் சம்மேஷன் 1னுடைய மீனிங், அதாவது மூலங்களின் கூடுதல் ரெண்டையும் ஆட் பண்ணுறது, அவ்வளோதான். இது எதுக்கு சமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ax square plus bx plus c is equal to 0வில் இந்த x ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் டினாமினேட்டரில் வரணும். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x வந்து பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் வரணும். அதாவது எக்ஸ் ஸ்கொயருடைய கெழு வந்து a கீழே போயிடணும், இந்த எக்ஸின் கெழு வந்து b வந்து பார்த்தீங்கன்னா மேலே வரணும். இதுதான் சம் ஆஃப் த ரூட்ஸ்னுடைய வேல்யூ. சரிங்க சார், இங்கே முன்னாடி மைனஸ் போட்டிருக்கீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வச்சுங்க, இந்த இடத்துல 1ங்கிறது வந்து ஆட் நம்பர், அதாவது ஒத்தப்படை, அதனால் என்ன சிம்பிள் போட்டுக்கணும், மைனஸ் போட்டுக்கணும். அடுத்தது மூலங்களின் பெருக்கல் பலன் போட்டிருக்கேன், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸு சம்மேஷன் 2ன்னு போட்டிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2 ரூட்ஸ் எடுத்துக்கிட்டு நாம் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் பண்ணிவிட்டு ரிமைனிங் ரூட்ஸில் இருந்தால் நம்ம மல்டிபிள் பண்ணி ஆட் பண்ணோம். பட் இங்கே இருக்கிறதே வந்து 2 ரூட்ஸ் மட்டும்தான். அதனால் இந்த ஆல்ஃபா பீட்டா என்ன பண்ணிட்டேன், மல்டிபிள் பண்ணிக்கிட்டேன். மல்டிபிள் பண்ணி ஈக்குவல் டு போட்டு சி பை ஏன்னு போட்டிருக்கேன். இந்த ஏ எங்கேருந்து வந்துச்சுன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் குணகம் தான் ஏ. அடுத்தது பியை தான் இங்கே நம்ம இதுக்கு சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். அப்போ அடுத்து இருக்கிறது யாருனாக்கா சி, அந்த சியை தான் மேலே நம்ம நியூமரேட்டரில் போட்டுக்கிறோம், சி பை ஏ. இங்கே ஏன் நான் ப்ளஸ் சிம்பிள் போட்டேன் அப்படின்னா, இங்கே 2ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டைப்படை ஈவன் நம்பர், அதனால் இங்கே ப்ளஸ் போட்டுக்கணும். சரி, இப்போ எக்ஸைஸ் 2.4ல் ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. 4th ப்ராப்ளமு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ஒரு இருபடி சமன்பாடு, ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அந்த ரூட்ஸில் ஒரு ரூட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் 2 ரூட் இருக்கும் இல்லைங்களா, அதில் பாருங்கள் ஒரு மூலம் மற்றதன் இருமடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு மூலம் வந்து பார்த்தீங்கன்னா 5னா, அப்போ இன்னொரு மூலம் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா 10 இருக்கும், ஏன்னா அதனுடைய இருமடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரு மூலம் 20னா இன்னொரு மூலம் என்னவா இருக்கும், 40 இருக்கும். அப்படி இருக்கிற கண்டிஷன்ஸில் இருந்துச்சுன்னா இந்த கேனுடைய வேல்யூ இந்த 2 நம்பரில் ஏதாவது ஒன்று தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிக்க சொல்லி சொல்கிறாங்க. ரைட், ஸோ குவாட்ராடிக் ஈக்குவேஷன்ஸ் கையில் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் ஹாஸ் எக்ஸாக்ட்லி 2 ரூட்ஸ், 1 ரூட் இஸ் டபுள் த அதர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 2 ரூட்டை கம்பேர் பண்ணுறாங்களாம். இந்த ரூட்டு ஆல்ஃபானா அந்த ரூட்டு 2 ஆல்ஃபான்னு இருக்கும், இல்லை இந்த ரூட்டு பீட்டானா அந்த ரூட்டு 2 பீட்டான்னு இருக்கும். அதுதான் கண்டிஷன் சொல்லி இந்த கேனுடைய வேல்யூ இது 2க்குள்ளே ஏதாவது ஒன்று தான் இருக்க முடியும்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ரைட், ரொம்ப சிம்பிள். அந்த கொடுத்துருக்கக்கூடிய அந்த இருபடி சமன்பாடு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ இதுக்கு முதல்ல இந்த x-1 ஹோல் ஸ்கொயரை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கிறேன். எக்ஸ்பேன்ஷன் பண்ணிட்டு கேவால் ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணிட்டேன். இதில் எனக்கு ஈக்குவல் டு 0 தான் வரணும், அதனால் இந்த ப்ளஸ் 5x தூக்குன்னா மைனஸ் 5x போடணும், -7 தூக்குனா +7 போடணும். நமக்கு நல்லாவே தெரியும், ப்ளஸில் டிஸ்டர்ப் பண்ணால் அவனுடைய பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் வந்து போட்டு கேன்சல் பண்ணோம், மைனஸில் டிஸ்டர்ப் பண்ணால் அவனுடைய பிரதர் ப்ளஸில் போட்டு கேன்சல் பண்ணோம். ஸோ இந்த பக்கம் 5 ஸ்டார் வாங்கி கொடுத்தா இந்த பக்கம் நம்ம 5 ஸ்டார் வாங்கி கொடுத்துடணும். ஸோ இந்த -5x + 7 இந்தாண்டி நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இதில் இந்த kx² அப்படியே வருது, இங்கேயும் எக்ஸ் இருக்குது இங்கேயும் எக்ஸ் இருக்குது, அதனால் எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துக்கிட்டேன். இது ரெண்டுலேயும் மைனஸ் இருக்கனால மைனஸை வெளியில் எடுத்துட்டேன். k+ங்கிறது எக்ஸே டேமே இல்லை, x² டேம் இல்லை, அதனால் தனியாக ஒரு பேர் எழுதிக்கிறேன். அப்போ இது எந்த டைப்பில் இருக்குன்னு நான் பாருங்கள், ax² + bx + c = 0ங்கிற இந்த டைப்பில் இருக்குது. அப்போ x² பக்கத்தில் இருக்கிறது a, அப்போ x² பக்கத்தில் இருக்கிறது என்னென்னு கேட்டால் இங்கே k, அப்போ a = k. எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறது b, இங்கே எக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறது -2k + 5, அதனால் இது வந்து b. செப்பரேட்டாக தனியாக இருக்கிறது வந்து c, இங்கே k+7 தான் வந்து பார்த்தீங்கன்னா c. ரைட், இப்போ தான் நம்ம ஒரிஜினல் கண்டிஷன்ஸ் வரும். அவங்க கொடுத்துருக்கிறது 1 ரூட் இஸ் டபுள் த அதர்ன்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது ஒரு மூலம் மற்றொன்றின் இருமடங்கு என கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால் ஒரு மூலத்தை நம்ம ஆல்ஃபான்னு சொல்லி வச்சுக்கிட்டோம்னா மற்றொரு மூலம் என்னவாக இருக்கும், 2 ஆல்ஃபாவாக இருக்கும். சரி, இப்போ நான் சம் ஆஃப் த ரூட்ஸ் மூலங்களின் கூடுதல் கண்டுபிடிக்கிறேன். சம்மேஷன் 1க்கு என்ன ஃபார்முலா, ஆல்ஃபா + 2 ஆல்ஃபா. இங்கே நான் பாருங்கள் ஆல்ஃபா + பீட்டான்னு சொல்லியிருந்தேன். பட் இங்கே என்ன சொல்லியிருக்கிறேன், ஆல்ஃபா + 2 ஆல்ஃபான்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு ரூட் இங்கே ஆல்ஃபானா இன்னொரு ரூட்டு 2 ஆல்ஃபான்னு சொல்லிட்டாங்க. அப்போ பீட்டாக்கு பதிலாக தான் இங்கே 2 ஆல்ஃபான்னு இருக்குது. சரி, இது எதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம், நம்ம அந்த x² கோஎஃபிஷியன்ட்ஸை
நாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே போட்டுக்குவோம். இந்த எக்ஸ்னுடைய கோஎஃபிஷியன்ஸை நியூமரேட்டரில் போட்டுக்குவோம். ஒவ்வொரு ரூட்டை ஆட் பண்ணுறதுனால தான் முன்னாடி மைனஸ் போடுவோம். அதே சேம் கான்செப்ட் அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த மைனஸ்க்கு மைனஸ் வந்துருச்சு. பிங்கிறது இந்த ஈக்குவேஷன்ஸில் என்ன அப்படின்னா மைனஸ் ஆஃப் 2k ப்ளஸ் 5 அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். டிவைடட் பை ஏங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா கே, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கேன்னு போட்டிருக்கோம். ஸோ இதில் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், அப்படி இந்த டைம்ஸ் வந்துடும். அப்போ இதில் இந்த ஆல்ஃபா ப்ளஸ் 2 ஆல்ஃபா எதுக்கு சமம்னாக்கா 3 ஆல்ஃபாவுக்கு சமம். அப்போ 3 ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 2k ப்ளஸ் 5 பை என்னன்னு இருக்குனாக்கா கேன்னு சொல்லி இருக்கு. ஓகே, பை கேன்னு இருக்கு. ரைட். அப்போ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும் அப்படின்னாக்கா மல்டிப்ளிகேஷன் ரிலேஷன் இருக்கிறது நம்ம கேன்சல் பண்ண டிவிஷன் ரிலேஷன் போட்டு பண்ணுவோம். அப்போ இதை 3 ஆல் டிவைட் பண்ணால் இதையும் 3 ஆல் டிவைட் பண்ணோம். ஸோ ஆல்ரெடி டிவைடில் கே இருக்குனால அந்த 3Kன்னு சொல்லி வந்துருச்சு. சரி, இப்போ நம்ம இதில் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் எடுத்துக்க போகிறோம். அதாவது சம்மேஷன் 2. அப்போ ஒரு ரூட் என்ன நமக்கு ஆல்ஃபா, இன்னொரு ரூட் என்னது 2 ஆல்ஃபா, ரெண்டையும் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ ஆல்ஃபா இன்ட்டு 2 ஆல்ஃபா என்ன வரும் நமக்கு 2 ஆல்ஃபா ஸ்கொயர்னு வரும். அதுக்கு ஃபார்முலா என்ன C/A, அதாவது எக்ஸ் ஸ்கொயருடைய கோஎஃபிஷியன்ட்ஸ் இங்கே வரணும், கான்ஸ்டன்ட் டைம் இங்கே மேலே வரணும். அப்போ C/A இங்கே ப்ளஸ் போட்டிருப்போம், ஏன்னா இங்கே 2ங்கிறது ஈவன் நம்பர்னால. அப்போ சிங்கிறது இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் என்ன வேல்யூன்னு கேட்டிங்கன்னா K + 7. அது நெக்ஸ்ட் ஒன். ஏங்கிறது இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் K. சரி, ரைட். அப்போ ஆல்ஃபா இன்ட்டு 2 ஆல்ஃபா என்ன வரும் நமக்கு 2 ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு K + 7 வரும். இதில் இந்த 2 மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு இந்த முன்னாடி இருந்த சம் ஆஃப் த ரூட்ஸில் மூலங்களின் கூடுதல்னு கண்டுபிடிச்ச ஆல்ஃபா வேல்யூவை தூக்கி கொண்டு போய் இங்கே அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுறேன். மேலே ஸ்கொயர் போட்டு ஈக்குவல் டு K + 7 பை கேன்னு போட்டேன். ரைட். இதில் இந்த 2 அப்படியே வச்சுக்கிறேன். இந்த 2k + 5 ஹோல் ஸ்கொயரில் மேலேயும் கீழே இந்த ஸ்கொயரை பிரித்து கொடுக்குறேன். ஈக்குவல் டு K + 7 பை கேன்னு வருது. இதில் இந்த 2k வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த டினாமினேட்டரில் இருக்கிற கேவை தூக்கணும்னா கேவால் மல்டிபிள் பண்ணணும். அப்போ இதை கேவால் மல்டிபிள் பண்ணணும், இதையும் கேவால் மல்டிபிள் பண்ணணும். அதனால பாருங்க கேவால் மல்டிபிள் பண்ணியிருக்கேன். சரி, இது A + B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா எக்ஸ்பேன்ஷன் பண்ணியிருக்கேன். ஈக்குவல் டு எவ்வளோ வரும்னா K + 7. இந்த கேவை தான் தூக்குறது கேவால் மல்டிபிள் பண்ணுறோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் இது ரெண்டுக்கு சொந்தங்கனால 9k ஸ்கொயர்னு வரும். அப்போ கே ஸ்கொயர் எப்படி எழுதலாம், K × Kன்னு எழுதலாம். அதில் ஒரு கேவும் இந்த கேவும் என்ன ஆயிரும் நமக்கு கேன்சல் ஆயிரும். ரைட். இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 9k தூக்கணும் எதால் மல்டிபிள் பண்ணோம் 9kவால். அப்போ 9k கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த பக்கம் 9kவால் மல்டிபிள் பண்ணால் இந்தாண்டி 9kவால் மல்டிபிள் பண்ணிக்கணும். அதை இந்த ஸ்டெப்பில் பண்ணியிருக்கேன். அப்போ இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் உங்களுக்கு என்ன டைம்ஸ் வரும்னு தெரியும். ரைட். இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேனுடைய பவர் 2 இருக்கிறனால நாம் இதையும் ஒரு இருபடி சமன்பாடு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக மாற்ற போகிறோம். இது பெருசு, அதனால் இந்த ப்ளஸ் 8k² அந்தாண்டு கொண்டு போகிறேன். அப்போ 9k² அப்படியே இருக்குது. இந்த ப்ளஸ் 8k² தூக்கணும்னா இந்தாண்டு ஒரு -8k² போடணும். சிம்பிளாக சொல்ல போனால் ப்ளஸ் 8k² அந்தாண்டு போனால் என்ன ஆயிரும் -8k² ஆயிரும். அதே மாதிரி இந்த ப்ளஸ் 63k அப்படியே தான் இருக்குது. இந்த ப்ளஸ் 40k அந்தாண்டு போனால் -40k, ப்ளஸ் 50 அந்தாண்டு போனால் -50. அப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே அந்தாண்டு போயிடுச்சு, அதனால் இங்கே ஈக்குவல் டு 0 வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் சப்ராக்ட் பண்ணி ஆட் பண்ணி எல்லாம் இதில் போட்டிருக்கேன். இதில் பாருங்கள் x² + 23x - 50ங்கிற மாதிரி ஒரு இருபடி சமன்பாடு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். அப்போ மல்டிபிள் பண்ணால் நமக்கு என்ன வரணும் -50 வரணும், ஆட் பண்ணால் 23 வரணும். அப்படி ரெண்டு நம்பர் கண்டுபிடிக்கிறேன். அப்போ 25யும் 2யும் பாருங்கள் சப்ராக்ட் பண்ணால் 23 வரும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 25 2 சார் எவ்வளோனாக்க 50. இதெல்லாம் 10th நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ரைட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூட் வந்து பார்த்தீங்கன்னா K + 25 இன்னொன்று K - 2. அப்போ K + 25 × K - 2 = 0. ரெண்டு பேர்த்த பேருக்குன்னு ஆன்சர் 0 வருதுன்னா ரெண்டு பேர்த்தில் எவனா ஒருத்தன் கட்டாயம் 0வாக இருந்திருக்கணும். அப்போ K + 25 = 0வாக இருந்திருக்கலாம், இல்லை K - 2 = 0வாக இருக்கலாம். அப்போ ப்ளஸ் 25 தூக்குனா -25 பண்ணணும். அப்போ இங்கே ஒரு -25 பண்ணணும். 0 - 25 is -25. -2 தூக்குனா +2 போடணும். அப்போ இங்கேயும் +2 போடணும். அப்போ K = 2. ஸோ K = -25 ஆர் K = 2ன்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஓகே, திரும்ப இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். தேங்க்யூ கைஸ்.